இப்போ SSGD 2024க்கான எக்ஸாம் முடிஞ்சாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து ரிசல்ட் வர்றது மட்டும் தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த டேட்ல வரும்னு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. அதை பத்தி சும்மானாலே வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எந்த ஒரு வீடியோவும் இதுல போடல ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SSGD 2024க்கான பிசிக்கல் வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல்ல என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும், ஃபைனலா என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க பிசிக்கல் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஃபைனலா செக் பண்ணுவாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா SSGD 2024க்கான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஆன்சர் கீயும் வந்தாச்சு, நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. 60 மார்க்கு மேலே இருந்தால் ரன்னிங் பண்ணுங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இன்னும் பண்ணலை அப்படின்னா இப்போ கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ரிசல்ட் எவ்வளோ டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து டைம் இருக்குன்னு நினச்சி ஃபிசிக்கலை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மார்க் கம்மியாக ரொம்ப ஒரு பிலோ 40-50 கீழே இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக வந்து நீங்கள் வந்து அடுத்த SSGDக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த SSGD வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27th ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் கேலண்டரில் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் வரும். நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸுக்கு 1 மந்த்தும் ரீசனிங்க்கு 1 மந்த்தும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு 1 மந்த்தும், அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் முடிக்க முடியாது. மேக்ஸிமம் மேக்ஸில் வந்து டாபிக் வந்து ஒரு டாப்பிக்கில் நிறைய டைப் கொஷின்ஸ் இருக்கும். அதனால வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி நீங்களா ஒரு ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தெளிவாக வந்து ஒன்ஸுக்கு 2 டைம் வந்து நீங்கள் அந்த டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு என்னென்ன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கே 3 மந்த் இருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கான எக்ஸாமுக்கு இன்னும் 3 மந்த் இருக்கும். 6 மந்த் கிட்ட வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. நீங்கள் எழுத போகிற வரையும் 6 மந்த் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நீங்கள் எதையுமே வந்து மனசை விட்டுறாம அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு நீங்கள் ஏஜ் பாராக இருந்தாலும் SSGDக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இதில் உங்களான கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஃபிசிக்கலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபிசிக்கலுக்கு போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபிசிக்கல் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடணும். இது மட்டும் இருந்தால் போதுமானது தான். இது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஃபுல் ஆதார் கார்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வேறு என்ன டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது செக் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் அட்மிட் கார்டு வரும். அது ஒரு டேட்டில் வரும். அந்த மெடிக்கலுக்கு போகும்போது தான் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் SSGD ட்ரை பண்ணி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது SSGD எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது அட்மிட் கார்டு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டு கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. இதை விட அதிகமாக நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணது நீங்கள் SSGD 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் ஒரு சில பேர் 12th முடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. ஆனால் மேக்ஸிமம் 10th சர்டிஃபிகேட் இருந்தாவே போதுமானது தான் ஓகேங்களா. நீங்கள் என்ன வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதிகமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் போகிற சென்டரை பொறுத்து ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் டொமைஷியல் சர்டிஃபிகேட்டும் வெவ்வேறு. அதில் நீங்கள் குழப்பம் ஆகாதீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தெளிவாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் OBC சர்டிஃபிகேட். இந்த OBC சர்டிஃபிகேட் தான் இருக்கிறதுலே முக்கியமானது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதாவது இந்த 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் வந்து குரூஷியல் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. OBC சர்டிஃபிகேட் நீங்கள் அதாவது நீங்கள் SSGD எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் OBC சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த OBC சர்டிஃபிகேட் வந்து அந்த குரூஷியல் டேட்டில் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கரண்ட்டில் வந்து உங்களுடைய OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுடைய OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த மார்ச் மந்த் வரையும் வரும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது எல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அடுத்து முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். இதை தவிர வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துட்டு போயிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க அதிகமா எடுத்துட்டு போனாலே பிரச்சனை தான், கம்மியா எடுத்துட்டு போனாலே பிரச்சனை தான். இருக்கிறது என்னவோ நீங்க என்ன வச்சு அப்ளை பண்ணீங்களோ அதோட ஜெராக்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்காத ஒன்று அங்கே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பயப்படுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற சென்டரை பொறுத்து உங்களுடைய மெடிக்கல் சென்டர், உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சென்டர் நடக்கும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு இடத்துல லிபரலாக இருப்பாங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் தான் இருக்கணும். ரன்னிங் வந்து 5 கிலோமீட்டர் 45 செகண்ட்ஸில் முடிக்கிறதுல வந்து உங்களுடைய எல்லா இதுவும் வந்து அதில் வந்து முழு ஈடுபாடு கொடுங்க. 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் முடிக்கணும். இது மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 60 மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஷிஃப்ட் வந்து நார்மலைசேஷன் ஆகும். அப்படிலாம் ஆகி தான் ரிசல்ட் வரும், ஓகேங்களா? ஒரு ஷிஃப்ட்டில் கஷ்டமாக நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த உங்களுடைய ஒரு சில பேருக்கு வந்து மார்க் ஆட் ஆகலாம், ஒரு சில பேருக்கு மார்க் கம்மியாகலாம். அது யாராருக்கு கம்மியாகும் யாராருக்கு ஆட் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் எடுத்தவங்க எல்லாமே வந்து ஒரு நார்மலைசேஷன் ஆகி 65 மார்க்கு எல்லாமே வந்து அவங்களும் வந்து ஃபிசிக்கலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுடைய மார்க் 60 இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நேம் வரும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதை பற்றி நான் வீடியோ கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தெளிவான ஒரு டீட்டெயில் கொடுக்கணும். எது பொய்யா எது கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ கொடுக்கல. ஆனால் அடுத்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வரது அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோ கொடுக்குறேன், ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து உங்களுடைய ரன்னிங்கில் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் என் மூலயமா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது மறக்காமல் SSGD எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இந்த வரையும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத முழுசாக யார் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான